கன்னியாகுமரி தொகுதியில யாருப்பா வெற்றி பெறுவா? இப்படிதாங்க நெறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு தொகுதியோட நிலவரத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த கன்னியாகுமரி தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியா வந்து மாறி இருக்குங்க. ஏன்னா இந்த தொகுதியில வந்து திமுக சார்பா காங்கிரஸ் வேட்பாளரான விஜய் வசந்த் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. இதே வந்து பாஜக சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா பெசிலியோ நசரத் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா மரியா ஜெனிஃபர் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இதுல வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 4 பேர்ல திமுக கூட்டணி சார்பா போட்டியிடுற விஜய் வசந்த் அவர்களுக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவரோட அப்பா வந்து 2019 தேர்தல்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இதே ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வந்து வந்துச்சு. அப்ப வந்து இதே விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கினாரு. சோ அதே வாக்குகள் வந்து இப்ப அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வசந்த் அவர்கள் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில வந்து நிறைய சிறுபான்மையினர் ஓட்டுகள்லாம் வந்து இருக்கிறனால அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணிக்கு தான் வந்து விழுக வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டுகள் எல்லாமே அப்படியே சிந்தாம சிதறாம விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில வந்து விஜய் வசந்த் அவர்கள் வின் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப அடுத்து இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், ஏன்பா பாஜக சார்பா போட்டிடுற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குல்ல, ஏன்னா அவரும் இதே தொகுதியில வந்து 2014 வந்து வின் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த தடவையும் அவர் வின் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா என்னதான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இருந்தாலும் ஓட்டு எப்படி பிரியுது அப்படின்றத பொறுத்து தான் இவரோட வெற்றி வாய்ப்பை பொறுத்து வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா இதே 2014 தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றாலும் அப்ப என்ன அரசியல் நிலவரம் வந்து இருந்துச்சுன்னா எந்த கட்சிகளுமே வந்து கூட்டணி அமைக்கல. பிஜேபி தனியா நின்னாங்க, அதிமுக தனியா நின்னாங்க, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே தனித்தனியா வந்து நின்னாங்க. அந்த மாதிரி தனித்தனியா நின்னனால எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஓட்டு வந்து பிரிஞ்சுச்சு. அதனால அப்ப வந்து பாஜக ஈஸியா வந்து அந்த தேர்தல்ல வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில வந்து திமுக, காங்கிரஸ், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. அவங்களோட ஓட்டுகள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து விழுகும் போது விஜய் வசந்த் அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா வந்திருக்கு. ஆனா அப்படி இருந்துமே கூட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நம்ம எங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம்னா, இப்ப வந்து விஜய் வசந்த் அவர்களுக்கு எதிர்ப்பாளர் நிறைய இருந்து அவருக்கு விழுகிற வாக்குகள் வந்து கொஞ்சம் கம்மியாகி அந்த ஓட்டு வந்து கரெக்டா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து பிரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா போன இடைத்தேர்தலில் கூட வந்து பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் விஜய் வசந்த் அவர்களுக்கும் வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் கிட்ட தான் வந்து வித்தியாசம் வந்து இருந்துச்சு. சோ இந்த வாக்குகள் வந்து கரெக்டா பிரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால இவர் வெற்றி பெறணும் அப்படின்னா விஜய் வசந்தோட வாக்குகள் வந்து கரெக்டா வந்து பிரிஞ்சா மட்டும்தான் இவர்னால வந்து வெற்றி பெற முடியும். இதுதான் பாஜகவோட நிலைமையா வந்திருக்கு. இப்ப அடுத்து வந்து அதிமுக, நாம் தமிழர் கட்சிலாம் இந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம். கண்டிப்பா அதிமுக எல்லாம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க. என்னதான் அவங்களுக்கு ட்ரெடிஷனலான வாக்குகள் வந்து இருந்தாலுமே கூட அந்த வாக்குகள் வந்து இந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கு போதுமா அப்படின்றது வந்து தெரியல. அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தொகுதியில வந்து 3வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே ஒரு நிலைமை தான். அவங்க வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்குவாங்க. ஆனா அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு வந்து பத்தாது. ஆனா என்னதான் இந்த 2 கட்சிகள் வந்து வெற்றி பெறல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சாலும் இந்த கட்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டரா வந்து இருக்க போறாங்க. அதாவது கிங் மேக்கரா வந்து இருக்க போறாங்க. இவங்களுக்கு வந்து எங்க இருந்து வாக்குகள் வருது அப்படின்றத பொறுத்து தான் இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். அதனால கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டியா தாங்க வந்து இருக்க போகுது. ஒண்ணு விஜய் வசந்த் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு தொகுதியில வந்து யார் வெற்றி பெறா அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தொகுதியில யார் வெற்றி பெறுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.